சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். ஆமேன். கர்த்தர் நம்முடைய அவரை அறிந்த, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை விசுவாசித்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கான நன்மையை திட்டம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கான நன்மையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், முன்குறித்தே நம்மளையே முன்குறித்தவர் நமக்கான எல்லாவற்றையும் முன்குறித்து அழகாய் நேர்த்தியாக திட்டம் பண்ணி இருக்கிறார். நம்மளை முன்குறித்தார், அழைத்தார், ரட்சித்தார், நீதிமான்கள் ஆக்கினார். அப்படி நீதிமான்கள் ஆக்கின நமக்காக விசேஷித்த நன்மைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் கண்டடைய வேண்டுமானால், அதாவது தேவன் நமக்காக முன்குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தின் தன்மை மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. மாறுபாடான இருதயத்தோடு கூட நாம் இருந்தோமானால், நம்முடைய இருதயத்தின் தன்மையானது மாறுபாடான, தேவனுக்கு விரோதமாய் மாறுபட்டு கொண்டே இருக்கிற ஒரு இருதயமா தேவனை அறிந்ததுக்கு அப்புறமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இருக்குமானால், நாம் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை என்ன செய்ய முடியாது, நம்மளால் கண்டடைய முடியாது. ஆமேன். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எகிப்திலிருந்து தேவன் அவர்களை என்ன செய்தார், ரட்சித்தார், மீட்டார், எகிப்தின் அடிமைத்தனத்தை நீக்கினார், வனாந்திர வழியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை ஆச்சரியமாய் வழி நடத்தினார். அவர்களை கூட்டிட்டு வரும்போதே அவர்களுக்கு வாக்கு பண்ணிட்டார், ஒரு பெரிய நன்மையை வாக்கு பண்ணிட்டார். எந்த நன்மையை வாக்கு பண்ணினார்னா, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணி வழி நடத்தி வந்தார். ஆனால் புறப்பட்ட அந்த ஜனங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த கானான் தேசத்தின் நன்மைகளை கண்டடைந்தார்களா, அதுக்குள்ளே போனாங்களா அப்படின்னு பார்த்தா, ஜோஷுவாவையும் காலேபையும் தவிர யாருமே என்ன செய்யலை, அந்த தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த கானானுக்குள்ளே போய் சேர முடியவில்லை. அந்த நன்மையை அவர்கள் கண்டடைய முடியவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். வனாந்திரத்தில் எகிப்திலிருந்து மீட்டது ஒரு பெரிய அற்புதம், அடுத்து வனாந்திரத்தில் நடத்தி வந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனாலும் அவ்வளோ நாள் அவங்க ஆண்டவரோட ட்ராவல் பண்ணால் கூட அவங்களுக்கு ஆண்டவர் மேலே என்ன செய்யலை, ஒரு முழுமையான விசுவாசம் வரலை, ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வரலை, ஒரு மாறுபாடான இருதயத்தோடு கூட ஆண்டவரோடு நடந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ண முடியல, தேவன் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தது நன்மை அவர்களால் காண முடியலை. முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமாக வேசித்தனம் பண்ணாங்க, விக்கிரகாராதனை செய்தார்கள், தேவனுக்கு கோபமூட்டுகிற செயல்களை செய்து கொண்டே இருந்தார்கள். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுகிறார், நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனை கோபப்படுத்தக்கூடாது, அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது. அடுத்ததாக விக்கிரகாராதனை, வேசித்தனம், இப்படிப்பட்ட பாவங்களை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, தொடர்ந்து பழைய பாவங்களுக்கு சென்று விடக்கூடாது. மாறுபாடான இருதயத்தோடு கூட நாம் இருந்தோமானால், தேவன் நமக்காக ஸ்பெஷலாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அதனால் ரட்சிக்கப்பட்ட நாம் தான் ரொம்ப கவனமாக ஆண்டவரோடு நடக்கிறதுல கவனமாக இருந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆமேன். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார், நமக்காக ஆயத்தப்படுத்தி நமக்காக காத்திருக்கிறார். ஆமேன். நாம் தேவனோடு நடப்போம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து மாறுபான இருதயங்களை எங்களை விட்டு அகற்றி நீர் எங்களுக்கான நன்மைகளை எங்களை சுதந்திரிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.